ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அன்பு தொண்டர்களே, அன்பு சொந்தங்களே, தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. ஏன்னா இப்ப மாத்தலைன்னா தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது. அந்த நேரத்தை நோக்கி வந்து விட்டோம். எல்லாம் தலைகீழாக குட்டிச்சவராக இருக்கிறது. கல்வியிலிருந்து சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம். ஆனா முதலமைச்சர் என்ன 23ஆம் புலிகேசியை போட 2 பேர்த்த கூட வச்சிருக்கிறார். மன்னா மாதம் மும்மாறி மழை பொழிகிறது, அப்படியே வாங்க மக்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க. இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாம சொல்றாரு, இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு. வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா, வெளியே வரதான போறேன் இப்பெல்லாம் பேசுறாங்க. அன்பு சொந்தங்களே, நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோங்க. அதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம். தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தமிழிசை அக்கா வந்திருக்கணும். எல்லாம் பெரிய மனதோடு இத்தனை லட்சம் வாக்குகளை வாரி இழைச்சிங்க. உங்களுக்கு தெரியும், வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம போகலைங்க ஐயா, தாமதப்பட்டிருக்கிறது அவ்வளவு. 2026 நிச்சயமாக அது நடக்கத்தான் போகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க ஐயா. நம்ம தெல்ல தெளிவா இருக்கோம். இவங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்யறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்னாடி வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல்? இலவச வேட்டி சேலை திட்டம் ஐயா. ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் 2 பக்கம் வருங்க ஐயா. இது ஒரு நூல், இது ஒரு நூல். இந்த நூல் பேரு வார்ஃப்மாங்க, இந்த நூல் பேரு வெஃப்ட்மாங்க. இந்த 2 நூல் சேரத்தான் வேட்டி செய்ய முடியும். தமிழக அரசு போன ஆண்டு சொல்றாங்க, இலவச வேட்டியில வார்ப் நேரா இருக்கக்கூடிய நூல் 100% காட்டன் தான் இருக்கணும். இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்கன்னா, காட்டனுக்கு பதிலா பாலிஸ்டரை மாத்துறாங்க. காட்டன் விலை என்ன, பாலிஸ்டர் விலை என்ன, அதுல மட்டுமே 300 கோடி ரூபாய் ஊழல். காட்டன் எடுத்துட்டு பாலிஸ்டர். அந்த வேட்டியை 5-6 வேட்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம். அந்த சோதனையில 78% பாலிஸ்டர் இருக்கு, 100% காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல 300 கோடி ரூபாய் மொத்தமா ஊழல். டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். முதல் முறையாக டிவிஎஸ்சி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், லஞ்ச ஒழிப்பு அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்துல கேள்வி கேட்டாங்க. எங்க போய் வேட்டி வாங்கினீங்க? நீங்க வேட்டி வாங்கினீங்களா? இவர்கிட்ட வாங்கினீங்களா? அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க? நாங்க வாங்க ஏதாங்க வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா 3 இடத்துல வேட்டி வாங்கி 3 சோதனை 3 லேப்ல பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் வீடியோகிராஃப் எடுத்திருக்கிறேன், கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்கிறேன், ஆக்ஷன் எடுங்க யான். இந்த ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்க. இந்த ஆண்டு கொள்முதல் கொள்கையே மாத்தி வார்ப்புல 65% பாலிஸ்டர் அலோடுன்னு இவங்களே மாத்தி இருக்கிறாங்க. போன ஆண்டு 100% காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் 60. அதனால காந்தி அவர்களே, ஈரோட்ல உங்க பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும், யாரு செஞ்சாங்கிறதும் தெரியும். 91 கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் வழக்கிலே உள்ளே சென்றவர் நீங்க. காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். தமிழகத்திலே நேர்மை என்ன. அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் நாம் ஒரு அறிக்கை கொடுக்கிறோம். அண்ணே, பயிருக்கடன் தள்ளுபடி 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களே, பண்ணலையே. நான் பெரிய கருப்பன் அவர்கள் பதில் அறிக்கை அமைச்சர் கொடுக்கிறாரு, நைட்டு 11:55 கொடுக்கிறார். அடுத்து நான் சொன்னேன், திமுக ஆட்சியில பொழுது விடியாதுன்னு அமைச்சருக்கே தெரியமாட்டிருக்கு, அதான் நள்ளிரவுல அறிக்கை கொடுக்கிறார். 11:55 பதில் அறிக்கை. அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களே, நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றீங்கன்னா, 12,110 கோடியில இன்னும் 3000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க என்ன பயிர்க்கடன் தள்ளுபடியே பண்ணல. புதிதாக 16,000 கோடி வந்துருச்சு. ஒரு துறையும் தில்லுமுள்ளு செய்து 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 மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இதுல முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போறார். திருநெல்வேலிக்கு இருட்டு கடைக்கு